ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாக்கியலட்சுமி பார்க்க போகிற பாக்கியலட்சுமியில் நம்ம செலியன் இருக்கே தட்டு மாதிரி உள்ளே வரதை பார்த்தோன்னே பாக்கியா இருந்துட்டு வாடா சாப்பாடு எடுத்து வைக்கிறேன்னு சொல்ல, இல்லைங்க வேணவே வேணாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா அது இவன் போக்கே சரியில்லையேன்னு சொல்லிட்டு, சரி தண்ணியாவது முன்னாடியே மெசேஜ் பண்ணியிருக்கலாம் இல்லடா, தண்ணியாவது குடிச்சிட்டு போடான்னு சொல்ல, தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது சரியா உன் கண் பார்வையே சரியில்லை, ட்ரிங்க்ஸ் பண்ணியான்னு சொல்லி கேள்வி கேட்க, என்னம்மா சின்ன பிள்ளை மாதிரி 1008 கேள்வி கேட்குறாங்கிறாங்க. எதுக்கான்னு பார்த்தீங்களா, காரை எதுக்கிட்ட ஆஃபீஸ்லேயே விட்டுட்டு வந்தேன்னு சொல்லி கேட்டதுக்கு அவ்வளோ கோவப்படுறாரு. அம்மானா ஒரு கேள்வி கேட்டால் உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருதுல்ல, அது எப்படி தப்பு செஞ்சுட்டா மாட்டிக்கிட்டா உங்களுக்கு அப்படியே மன்னிப்பு கேட்கணும்னு தோண மாட்டேங்குது, கோவம் மட்டும் வருதுங்கிற மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது, ஒரு பொண்ணாக இருந்துட்டா வாழ்க்கையில் எல்லாத்தையும் அனுபவிச்சாகணும், புருஷன்ட்டையும் பேச்சு வாங்கணும், பிள்ளைகிட்டையும் பேச்சு வாங்கணும், இது சகஜமப்பா அப்படின்ற மாதிரி ஆச்சு. இன்னொரு பக்கம் ஜெனி மேலே போகிறாங்க. ஜெனி ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கா செலியா, இது அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்களா, உடனே கேள்வி கேட்டு திட்டாங்களா, இதுக்கு எங்கள் அம்மாவே பரவாயில்லன்னு அவரே நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ தெரியுதா கண்ணா என்ன பண்ணது தப்புன்னு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்பாடா சாமி ஆளை விடுங்கன்னு சொல்லிட்டு அவர் படுத்து தூங்கிட்டாரு. இன்னொரு பக்கம் நம்ம கோபி இருக்காரு, அவர் வீட்டுக்கு போக ராதிகாட்ட இன்னைக்கு செலியும் இவ்வளோ கஷ்டப்பட்டான், அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தான், தனியாக உட்காந்து பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் ராதிகாவுக்கு சுருன்னு கோவம் ஏறிடுச்சுங்க. முதல்ல யாராக இருந்தாலும் ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு அட்வைஸ் பண்ணணும், அதை விட்டுட்டு நீங்கள் ஊற்றி கொடுத்துட்டு வந்திருக்கீங்க, ஊற்றி கொடுத்துட்டு வந்து பாக்கியா மேலே குறை சொல்கிறீங்களா, உங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸில் இப்போ லாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, ஐயோ என் பிஸ்னஸ் எழுக்காதரின்னு குண்டை தூக்கி போடுறாரு. அவர் சும்மா பேச்சுக்கு சொல்கிறேன், பேச்சு கூட சொல்லாதன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பேச்சுக்கு சொல்கிறதுக்கே உங்களால் தாங்க முடியல. ஒருவேளை லாஸ் ஆயிடுச்சுன்னு இங்கே போய் உங்கள் அம்மாட்ட கேட்பீங்களா, உங்கள் அம்மாட்ட இருப்பீங்களா, நீங்களா தானே சரி பண்ணுவீங்க, அப்படி இருக்கும்போது அவன் பெரிய புள்ள செலியன் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படிப்பா உங்களுக்கு ஒரு நியாயம், பாக்கியானா ஒரு நியாயமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.